ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் கோமதி அம்மா வந்துட்டு என்னடா அது உங்கள் அப்பா இவ்வளோ நேரம் ஆகியும் வரலையேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூளைக்கே கிளம்பிட்டாங்க தேடுறதுக்கு. கோமதி அம்மா புலம்புலும் அப்படி அழுகையும் அப்படி. அவங்களுக்காக எல்லாரும் கிளம்புனாலும் சரவணனை ஒரு பக்கம் வீட்டில் விட்டாங்க. ஏன்னா யாராவது ஒரு ஜென்ஸாவது வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக இங்கே இவங்க எல்லாருமே தூங்காமலே உட்காந்துருக்காங்க. நம்ம சுகன்யா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டே தூங்குறத பார்க்கணுமே, இப்படி ஆளுக்கு இப்படியே உட்காந்துருக்கீங்களே, போய் தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் தேடுவோன்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் தேடுறது என்ன, செந்தில் ஒரு பக்கம் தேடுறது என்ன, கதிர் ஒரு பக்கம் தேடுறாங்க. சரி மாற்றி தேடி யாருக்கு கிடைக்கலையா அப்போ நம்ம பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கதிர் ஒரு பக்கம் சரி பஸ் ஸ்டாண்டில் வந்து தேடுவோம்னு சொல்லிட்டு இங்கே தேடி பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காருங்க. இதை பார்த்தோன்னே குமுறி அழுகுறாருங்க நம்ம கதிர். சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறியாப்பா, ஏன்ப்பா என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்டால் தெய்வத்துக்கே மாறு வேசமான்னு பாட்டை போட்டுவிட்டு உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ இவங்க கதரை பார்க்க முடியலங்க. கதிர் அழுதா எல்லாரோட மனசு தாங்குமா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக அவங்க அப்பாவை எழுப்பிட்டு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரவங்க உட்காந்து ஹாயாக குளம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ராஜோட அம்மா இங்கே வந்து பார்த்தோன்னே நம்ம சரவணனுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் கும்பலாக யாரோ ஒருத்தர் மாதிரி படுத்திருந்தது இவங்களால தாங்கிக்க முடியலையா. என்னடா பண்ணுறது, வீட்டில் இப்படி ஒரு சொந்த செலவில் சூனியத்தை வளர்த்து வச்சிருக்கேனே, அதனால நான் அப்படி தானே படுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டு படுத்துவானுங்க அரசியன்மேட்டுக்கு நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படிங்குது. மூளை இல்லாத முழு முட்டால பெற்று வச்சிருக்கேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாம் அதால தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் அரசி மேலே. ஏன்னு பார்க்குறீங்களா, நம்ம பாண்டியனோட இந்த நிலைமைக்கு ஆளானதே நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ப்ரொமோ ஷூட்டில் மலையெல்லாம் விட்டீங்க, இங்கே மலையும் காணும் ஒன்றையும் காணும், முழுசாக நினையாமல் வந்து நிற்கிறாருங்கிற மாதிரி இருக்கு.